பலப்படுத்த நீ பலனடைந்திட உன்னை மறுபடியும் பலத்தில் நிரப்ப பலத்தால் இடை கட்ட கழுகுகளைப் போல் பலனடைந்து படைந்திட உன்னை மறுபடியும் பலப்படுத்துவேன். உன்னை மறுபடியும் பலப்படுத்துவேன். கழுகுகளைப் போல் பலனடைந்து பறந்திட உன்னை மறுபடியும் உன்னை மறுபடியும் பலப்படுத்துவேன். இன்றைக்கு நீங்கள் பலப்படும்படியாய் ஆண்டவர் ஒரு வார்த்தையை உங்களை பார்த்து சொல்றாரு. எஸ்தர் 4:14 நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு இடத்திலிருந்து எழும்பும். இன்றைக்கு நிறைய நேரங்களில் நாம் பலனற்று போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு நல்ல சொஃபஸ்டிகேட்டட் லைஃப், வசதியான வாழ்க்கை, நல்ல நம்ம விரும்புகிற வாழ்க்கை, நம்ம விரும்புகிற காரியம், விரும்புகிற வேலை, விரும்புகிற சூழ்நிலை, நம்ம எதெல்லாம் விரும்புகிறோமோ அதெல்லாம் நமக்கு வேணும். அது கிடைச்ச உடனே ஆண்டவரை மறந்து, தேவனை மறந்து, அபிஷேகத்தை மறந்து, ரட்சிப்பை மறந்து, அந்த வேலையில், அந்த பணத்தில், அந்த சூழ்நிலையில் நாம் ஒன்றி போய் விடுகிறோம். எஸ்தருடைய டார்கெட் என்ன அப்படின்னா, மொர்தெகாய் எஸ்தரை எப்படி ட்ரெயின் பண்ணுறான் அப்படின்னா, யூத குலத்தினுடைய அபிஷேகத்தையும் மகிமையும் பெருமையும் எஸ்தருக்கு சொல்லி வளர்க்குறான். இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம பிள்ளைகளுக்கு இயேசுவை பற்றி, பரிசுத்த ஆவியை பற்றி, மகிமையை பற்றி, அபிஷேகத்தை பற்றி நீங்கள் சொல்லி வளர்க்கீங்களா? அந்த எஸ்தர் உள்ள போன உடனே இவன் இங்கிருந்து நியூஸ் பாஸ் பண்றான். யூதர்களுக்கு எதிராய் ஆமான் எழும்பி விட்டான். நீ உள்ள இருக்கிறதுனால தப்பிச்சுக்கிடலாம் நினைக்காத. நீ இந்த காலத்துல அமைதியா இருக்கக்கூடாது. நீ அமைதியா இருக்கிறதுக்கு ஆண்டவர் உன்னைய இந்த அரண்மனைக்குள்ள கொண்டு போகல. அதனால நீ கொஞ்சம் எழும்பு, நீ அமைதியா இருக்காத. நீ ராஜாவிடத்தில் பரிந்து பேசு, ஒருவேளை தேவன் அதற்காகவே உன்னை உள்ள அனுப்பியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி மொர்தெகாய் வெளியிலிருந்து அவளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் அனுப்புறான். அனுப்பின உடனே அவளும் உபவாசம் இருக்க ஆரம்பிக்கிறாள். ரெட்டை உடுத்தி, யாருக்கு தெரியாம ரெட்டை உடுத்தி உபவாசம் இருக்க ஆரம்பிக்கிறாள். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை நீ என்ன ஆனாலும் பரவாயில்ல, வேலை எவ்வளவு நாளும் பாரு, எவ்வளவு நாளும் சம்பாதி, கல்யாணம் பண்ணிட்டு எந்த தேசத்தினாலும் இரு, ஆனா ஒன்னே ஒண்ணு, இயேசுவை விட்டுறாத. காலையில எழும்பி குடும்ப ஜெபத்தை விட்டுறாத. காலையில எழும்பி இயேசுவோடு பேசுறத விட்டுறாத. ஆண்டவரோட இணைஞ்சு நடக்கிறத விட்டுறாத. சபையை விட்டுறாத. ஆராதனை விட்டுறாத. ஊழியத்தை விட்டுறாத. அது விட்டீங்கன்னா உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்குறோமா? இன்றைக்கு அவர்கள் இந்த காலத்தில் மௌனமா இருக்கிறதுனால தான் வேலை பார்க்குறவங்க வேலையில மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. கேட்டா, பிரதர் அவனுக்கால சர்ச்சுக்கெல்லாம் போக முடியாதான் பிரதர். ஏன்? அவன் வேலையில் இருக்கானா. அவங்க டபுள் டியூட்டி பார்க்குறாங்க. அவங்களுக்கு நைட் டியூட்டி, டே டியூட்டி. டயர்டாக வந்து படுப்பாங்க. சர்ச்சுக்கு போக முடியாது, ஜோம் பண்ண முடியாது, சில கூட்டங்களுக்கு போய் இயேசுவை மகிமைப்படுத்த முடியல, ஆராதிக்க முடியல. இப்படியே வாழ்க்கை போயிட்டு ஆண்டவருக்கு உங்களை எச்சரிக்கிறார். உங்களை நிறைய தேசத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்கிறாரு. உங்க பிள்ளைகளை நல்ல நிலைமையில வச்சிருக்கிறாரு. முந்தி இருந்தது காட்டில் உங்க கையில் நிறைய பணங்கள் இருக்கிறது, பொருட்கள் இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆனா இந்த காலத்தில் நீங்கள் மௌனமா இருக்கிறீர்களே. தேவனை பற்றி எவ்வளவோ பிரஸ்தாபப்படுத்தலாம, தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகாம இருக்கலாம, எல்லாம் உங்களுக்கு இருக்க. அதை அனுபவிக்க நீங்கள் பழகுகிறீர்கள். தேவனை அனுபவிக்க மறந்து போய் விட்டீர்கள். பணம் வர்ற வர, வாழ்க்கை வர்ற வர, குழந்தை வர்ற வர, கல்யாணம் முடிகிற வர நீங்கள் தேவனை அனுபவித்துக் கொண்டிருந்தீர்கள். ஆனால் இதெல்லாம் வந்த பிறகு தேவனை அனுபவிப்பதை விட்டுவிட்டு தேவன் எதெல்லாம் உங்களுக்கு கொடுத்தாரோ அதை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டீங்க.
ஆண்டவர் இன்னைக்கு உங்களை எச்சரிக்கிறார். நீங்கள் எஸ்தரா இருக்கலாம், இல்லை என்றால் நீங்கள் ஒருவேளை யோசேப்பா இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் ஆரோனை போல இருக்கலாம், இல்லை என்றால் வித்தியாசமான சூழ்நிலைகளில் இருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அறைகோல விடுறாரு. இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால், இந்த காலத்துல சகோதர சகோதரி நீ மௌனமா இருந்தால், இந்த காலத்தில் நீ அமைதியா இருந்தா ரட்சிப்பு வேறு வழியாய் வரும். இந்த காலத்தில் நீ அமைதியா இருந்து விடாதே. இந்த காலத்தில் நீ எழும்பி பிரகாசி. இந்த காலத்தில் கிறிஸ்துவுக்காக எதையா செய்யணும். அப்படின்னா கிறிஸ்தவன் என்கிற ஒரு அங்கீகாரத்தின் அபிஷேகத்தை ஆண்டவர்கிட்ட உறுதிப்படுத்த முடியும், மனுஷன்ட்ட அல்ல. ஆண்டவர் என்ன பார்ப்பார், என் பிள்ளை அப்படிங்கிற அங்கீகாரத்தை அதிகாரத்தை அவர் உறுதிப்படுத்துவார். இல்லைன்னா சொல்லுவார், ஆமா இவளுக்கு வேற வேலை இல்லை, இவனுக்கு வேற வேலை இல்லை, தேவைன்னா வந்துருவா, தேவைன்னா இவ வந்துருவான், இவன் வந்துருவான், தேவை முடிஞ்சோன்னு என்னை விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து தள்ளி வச்சிடக்கூடாது. ஜாக்கிரதையா இருங்க. இந்த காலத்தில் நீங்கள் மௌனமா இருக்காதீர்கள். கிறிஸ்துவது ஒரு உடன்படிக்கை செய் சகோதரியே சகோதரா. தொடர்ந்து நாளை தினமும் இதே போல இன்னொரு மகிமையின் வார்த்தையை பலப்படுவதற்கு ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். தொடர்ந்து கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.